ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சால் போதும், ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா கசப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொரிஞ்சதுனையும் போட்டுக்கோங்க. அடுத்தது 4-5 சின்ன வெங்காயம் நான் தட்டி போட்டிருக்கேன். அதாவது சின்னதாக கட் பண்ணல, தட்டி தான் போட்டிருக்கேன். அது நல்லா வணங்கினதும் பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தட்டி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை மிளகாயும் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி, பழுத்த தக்காளி பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அப்போ தான் திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி சக்தி மசாலாவுடைய மீன் குழம்பு பொடி தான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வேறு எந்த பொடியுமே இதுக்கு ஆட் பண்ணல. சக்தி மசாலா மீன் குழம்பு பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுலேயே இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாயிரும். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் காரம் உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து நான் நல்லா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இப்போது அரைச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்தால் போதும். இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மீனும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க, வேகமாக வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா மீன் குழம்பு நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப போட்டு கலர்னிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். Thank you for watching.